தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவள்ளூர் மாவட்டம் கொள்கை பரப்பு செயலாளராகிய கடலூர் ராஜேந்திரன் என்கின்ற நான் வள்ளலார் வழியில் சுத்த சன்மார்க்கத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் ஒரு சமூக அக்கறையோடு இதை நான் வெளியிடுகிறேன். இன்று இந்த சமூகம் எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், ஒரு ஆண் என்பவர் தன்னுடைய உயிரை பெண்ணிடத்தில் கொடுக்கிறார். அந்த பெண் தன் கருவிலே சுமந்து தன்னுடைய உயிரையும் அதில் கலந்து 10 மாதம் கழித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையை கணவனிடம் பரிசாக கொடுக்கிறார். அது அந்த குடும்பத்தினுடைய வாரிசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்று அந்த பெண் என்பவள் குழந்தைகளை வளர்க்கிறாள், அவர்கள் மீது அக்கறை கொள்கிறாள், அளவற்ற பாசத்தையும் வைத்து அந்த குடும்பத்துக்காக தன்னையே இழந்து அந்த குடும்பத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது எந்த அளவிலே அந்த பெண்ணினுடைய உழைப்பு அந்த குடும்பத்திற்காகவே பாடுபடுகிறாள். அப்படிப்பட்ட அந்த பெண் தன்னுடைய கணவன் அதை உணராத காரணத்தினால் மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி அந்த கணவனையே இழக்கக்கூடிய பற்பல சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. காரணம், ஒரு பெண்ணை, அந்த பெண் என்பவள் தான் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாள். அவள்தான் இந்த உலகத்தை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணராத காரணத்தால் அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்காமல் மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் அவர்கள் உணராத காரணத்தினால்தான். ஏன் அவர்கள் உணரவில்லை? பெண் என்பவளை முழுமையாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் இந்த சமூகம் சிறப்பாக இருக்கும். கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பத்தை சரியான முறையில் வளர்க்க வேண்டிய அந்த நிலை மாறுபடுகிறது. ஏன்? அந்த கணவனையே இழந்து விடுகிறாள். நோய்வாய்ப்பட்டு அந்த கணவன் இருக்கின்ற பொழுது அந்த மன உளைச்சலின் காரணமாக இந்த பெண்ணும் மனம் நொந்து நொந்து உடலில் பலவித நோய்களுக்கு ஆளாகிறாள். இதற்காக அவளும் அந்த கணவனும் அந்த நிலைக்கு ஆகிவிட்ட பிறகு அந்த குழந்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? இந்த சமூகத்திற்கு நல்ல குழந்தைகளை கொடுக்க வேண்டிய ஒரு தாயும் ஒரு தந்தையும் இப்படிப்பட்ட அவலமான ஒரு நிலைக்கு சென்று விடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? சற்று புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்றுதான் இன்று பெண்கள் மேநாட்டு கலாச்சாரம் என்கின்ற நிலையிலே இங்கு நடக்கின்ற சீரழிவுகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, ஏன் உலகத்திலேயே உயர்ந்த ஒரு நிலைப்பாடு என்றால் தமிழகத்தினுடைய பெண் தான். இந்த தமிழகத்தினுடைய பெண்களுடைய நிலைப்பாடு உயர்ந்தது என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது மேநாட்டு நாகரிகத்தின் காரணமாக இன்று இப்படி இருக்கிறது. இதற்கெல்லாம் மாதர் சங்கங்கள் எல்லோரும் 50-60 வயதை கடந்தவர்களாகத்தான் மாதர் சங்கங்கள் இருக்கின்றீர்கள். அந்த குழந்தைகளுக்கு ஒரு அவலங்கள் நடந்துவிட்ட பிறகு போர்க்கொடி தூக்கி இந்த அரசையோ மற்றவர்களையோ குறை சொல்வதற்கு முன்னால் நாம் பெண்களை காப்பாற்றப்பட வேண்டும். அவருடைய நடை உடை பாவனையில் அவர்களை மாற்றுவதற்கு மாதர் சங்கங்கள் முன்வர வேண்டும். நான் ஏதோ ஒரு பெண்களை இப்படி சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். வள்ளுவன் சொன்ன அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்கின்ற இடத்திற்கு நாம் செல்லவில்லை. இருந்தால் நம் குழந்தைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். இந்த சமூகம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது வழிவகை செய்யும் என்கின்ற காரணத்தினால் மாதர் சங்கங்களும்
இதற்கு முன் வந்து குழந்தைகளை எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடத்தப்பட வேண்டும், பெண்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இதோ மேலாடை ஒன்று இருக்கிறது. ஒரு 4 முழம் ஆடையை மேலே மறைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய பெண்களுக்கான பெரிய பாதுகாப்பாக அது இருக்கிறது. அந்த ஆடையை உடுத்த பயன்படுத்துவோம். பெண்கள் நம்முடைய நாட்டினுடைய கண்களாக இருக்கிறார்கள். அவளை பாதுகாக்க வேண்டிய முழு கடமையும் நமக்கு இருக்கிறது. நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்பது சமூகத்தினுடைய மக்களினுடைய நிலைப்பாட்டிற்கு உகந்தது. சமூகத்தை விட்டு செல்வது அல்ல ஒரு மார்க்கம். வள்ளலாருடைய மார்க்கம் சமூகத்தோடு ஒட்டியது. இந்த சமூகத்தின் மீது எப்போதும் அக்கறை உள்ளது. அதனால்தான் பசித்தோர்க்கெல்லாம் உணவு கொடுத்தல், கல்வியில் வழிகாட்டுதல், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுதல், இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் வகுத்து கொடுத்த வள்ளல் பெருமான், ஏற்கனவே நமக்கு எல்லாம் பல வகைகளை வகுத்து கொடுத்த வள்ளுவர், இவங்க எல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த மகளிரும் ஆடவர்களும் மதுவுக்கு அடிமையாகி பெண்களுடைய கலாச்சாரம் இது போன்று இருக்கின்ற பொழுது இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது சற்று வருத்தமாக இருக்கிறது. அதனால்தான் நான் இதை அன்பாக, இரக்கமாக, தயவோடு கூறுகின்றேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவனுடைய கூற்று. நான் சொல்லியதை நீங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துச் சென்று அதன் பிறகு நீங்கள் முடிவு செய்து இது சரி என்று சொன்னால் இதை எல்லோருக்கும் பகிருங்கள். எல்லோரும் இந்த சமூகத்தில் நன்றாக இருக்க வேண்டும், சமூக அக்கறையோடு இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இதை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.